இன்று குடமுழுக்கு நடைபெற இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கு 75 ஆண்டுகள் கொட்டகையிலிருந்து அந்த 9 அங்குல அளவிலான பழைய குழந்தை ராமர் சிலை தற்போது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தி அயோத்தியிலிருந்து சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரம் என்ன? இந்த பழமையான சிலையுடைய பின்னணி என்ன? 75 ஆண்டுகளுக்கு பிறகு ராமர் கோவிலுடைய தற்காலிகமாக டென்ட்டில் வைக்கப்பட்டிருந்த மூலவனுடைய மூல சிலை என்று தற்பொழுது புதிய கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. பூஜைகள் செய்யப்பட்டு தற்பொழுது அது புதிய கோவிலுடைய கருவறையில் அங்கு இருக்கும் அந்த பாலராமருக்கு அருகிலேயே ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளையுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சிலைக்கு உரிய அனைத்து பாரம்பரிய முறையிலான சம்பிரதாயங்கள் அனைத்தும் கடைபிடிக்கப்பட்டு 114 கலசங்களுடன் கூடிய அந்த அபிஷேகம் உள்ளிட்ட பூஜைகளும் செய்யப்பட்டு அதன் பிறகு இந்த சிறிய ராமர் சிலை, அதாவது இதற்கு முன்னதாக பல ஆண்டுகளாக பொதுமக்கள் வழிபட்டு வந்த அந்த சிறிய ராமர் சிலையும் தற்பொழுது புதிய கோவில் கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளையானது அறிவித்திருக்கிறது. இனிமேல் 2 ராமர் சிலைகளுமே வந்து இந்த கோவில் புதிய கோவிலுடைய கருவறையில் தினமும் பூஜை செய்யப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இன்று நடைபெற உள்ள இந்த பிரான் பிரதிஷ்டை விழாவின் பொழுதும் 2 ராமர்களுக்குமே வந்து பூஜைகள் செய்யப்படும். இனிமேல் நாள்தோறும் இது 3 நாள் நாள்தோறும் செய்யப்படும் இந்த 3 ஆரத்திகளும் 2 ராமர்களுக்குமே செய்யப்படும் என்ற ஒரு கருத்தை மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். சுமார் 75 ஆண்டுகளுக்கு பிறகு தற்காலிக இடத்திலிருந்து ராமர் கோவிலுடைய அதிகாரப்பூர்வ கல்லறையில் தற்பொழுது அந்த பழைய சிலையும் மூலவர் சிலையும் தற்பொழுது கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ளது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.